ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜனனி ஜன்மசௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூபபுண்ணியானாம் லிக்கியதே ஜன்மபத்ரிகா. ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நம. நவகிரகேபியோ நம. வாக்தேவியை நம. சாயிநாதாய நம. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நம. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவகிரகங்கள் 9 எல்லாருக்குமே தெரியும். இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது. கிரகத்தினுடைய அவன் கிரகண்டா அப்படின்லாம் திட்டுவாங்க. அப்போ அவனுடைய கிரகம் தான் அவனை வேலை செய்ய வைக்கும். அப்போது அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது. இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது, பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம். இடம் மாறுறதுக்கு பேர் பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை. ஒரு குருன்னு எடுத்துனோம்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த 9 கிரகங்களுக்கும் சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும். அப்படி பயிற்சியாகும் தருவாயில் என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும், என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும், என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம். அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு. வார ராசி பலன்கள் சொல்லலாம், டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டும்தான் கிரகங்கள் பயிற்சியாகும். 5 கிரகங்கள் பயிற்சியாகும். பொதுவாக ஒரு 4 கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருடாந்திர பயிற்சிகள். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி, 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா அவர் பயிற்சி பார்த்தா போகிறோம். அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா, ராகு கேதுக்கள் 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா. அப்போ இந்த நாளையும் விட்டுறலாம். இதனாலும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம், 1 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம், சனி 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம். ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குல்லவா, சூரியன் அப்படின்னு எடுத்தனால் 1 மாதம் பயிற்சி, மாதம் 1 முறை பயிற்சியாவது சூரிய பகவான். 2.5 நாட்களுக்கு 1 முறை பயிற்சியாகக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் 1.5 மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி. அப்போது இந்த 5 கிரகங்களும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறதுனால அது இங்கிலீஷ் மாதமாக இருக்கட்டும், தமிழ் மாதமாக இருக்கட்டும், நமக்கு 12 ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுல பார்த்தோம்னா, அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் அப்படின்னு தான் பேர் இதுக்கு. இந்த பொதுவான பலன்களில் நான் பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும். 100க்கு 100% அக்யூரேட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரேட்டாக தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். அந்த பொதுவான பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மங்களகரமான 2025ஆம் ஆண்டு விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அன்பார்ந்த எங்களுடைய புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் 2025ஆம் ஆண்டு
கார்த்திகை மாதம் இந்த மீனராசிக்கு எப்படி இருக்குது? பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க. எல்லா கிரகமும் வச்சு செஞ்சுது மீனராசியை. நான் பார்த்துக்கலாமா, நீ பார்த்துக்கலாமா, இப்படிலாம் போன இடத்துலையெல்லாம் பிரச்சனை, தொட்டதுலையெல்லாம் பிரச்சனை, கேட்டதுலையெல்லாம் பிரச்சனை, பேசுனா பிரச்சனை, காசுக்கு கஷ்டம், இருக்கிறத தொலைக்கணும், இதில் மருத்துவ செலவு வேறு, குடும்ப செலவு வேறு, கெட்ட பேர் வேறு, எப்படா என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே கண் விழி பிதுங்கி நின்றுருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான விஷயம். 2 கிரகங்கள் இந்த மாதத்தில் வக்கரகதியும் அதிசாரமும் நடந்திருக்கு. அது உங்களுக்கு ஜாக்பாட் அடித்து யோகத்தை கொடுக்குது. நீங்கள் ராஜா, கவலையே பட வேண்டாம். எப்போவுமே மீனராசிக்கு ஒரு யோகம் உண்டு. கழுவற மீனில் நழுவற மீன் சொல்லுவாங்க. குரு உங்களுக்கு ராசி அதிபதி. அப்போ அவர் எப்படியும் காப்பாற்றுவார், எங்கிருந்தாலும் காப்பாற்றுவார், விடமாட்டார். பெயர்பட்ட தங்களுக்கு இந்த மாத பலாபலன்களில் உங்கள் ராசிநாதன் இவ்வளவு நாளாக 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான், வேறு யாரும் இல்லை. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம குருவாக இருந்தவர் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அது நன்மையை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் லாபம். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்க விவகாரங்கள் விலகும். வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம் உண்டாகும். பொன் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், ஆடை வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி நல்ல பெயர்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்து வந்த கெட்ட பெயர், கெட்ட சகவாசம், கெட்ட பிரச்சனைகள், வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். உங்களை சுற்றி இருந்த அந்த கெட்டதுங்கிறது விலகும். ஏன்னா வக்கரகதியில் குரு உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால நன்மையை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். தகப்பனார் தாயாருக்கு நன்மை ஏற்படும். இருக்கிற இடத்துல ஒரு சிறப்பு உண்டாகும். குடும்ப அமைதி, குடும்ப மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். அதுவும் நன்மை. கேதுவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு நன்மையை செய்வார். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதுவும் நன்மை. புதிதாக உங்கள் மேலே இருந்து வந்த வழக்கு அப்படிங்கிறது நிவர்த்தி ஆயிரும். சட்ட ரீதியான பிரச்சனைகள் விலகும். அதே மாதிரியே சட்டத்துறை, அட்வொகேட்ஸு, நீதிபதிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் இந்த மாதத்தில். மீனராசியாக இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், வானிலை சம்பந்தமான துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உண்டாகுது. 8ஆம் இடத்துல புதன், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் வைத்து நடத்துபவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் மிகச்சிறப்பு. சூரியமங்கல யோகம் ஏற்படுது. புதிதாக பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டி வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது. அரசியல்வாதிகளுக்கு பெரிய பெரிய தலைமை பொறுப்புகள் வழங்கப்படும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த கால்நடை பராமரிப்புத்துறை சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், புரோக்கேஜ், உணவு வழங்கல் துறை, ரேஷன், ஃபுட் கார்ப்பரேஷன் இதில் பணியாற்றக்கூடியவர்கள், தின்பண்டங்கள் தயாரிப்பாளர்கள், டீ ஷாப், பேக்கரி இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்க, சிறு குறு உணவகங்கள், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சுகாதார பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. வங்கித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சிறப்பான முறையில் முன்னேற்றலாம். நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி ராகு, 12ஆம் இடத்துல விரையச்சனின்னு சொல்லுவாங்க. உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, நரம்பு கோளாறுகள், வாகன சம்பந்தமான பழுதுகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால் தேவையில்லாத செலவுகளை நாம் தான் குறைச்சிக்கணும். நம்ம கையில் தான் இருக்குது எதை அவாய்ட் பண்ணணுங்கிறது. அதனால் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் மீனராசிக்கு. பொதுவாக மீனராசி நடத்தினால் மற்ற கிரகங்கள் ஜென்மச்சனியாக இருந்த சனி விரையச்சனியாக போயிருக்காரு, அதுவே பெரிய விஷயம். மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படின்னு தான் சொல்லணும். 100க்கு 90% நன்மைகள் ஏற்படுது எல்லா துறைக்குமே. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் காளி, பத்ரகாளி
பத்ரகாளியை வணங்கி சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வாதத்தை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.